بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அருளப்பட்ட இந்த நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இந்த நோன்பு மாதத்தை கடமையாக்கி அதில் நோன்பு வைத்து அதில் அவனுடைய பிரியத்தை அடையக்கூடிய அளவிற்கு அதிகமான தொழுகைகள், வணக்கங்கள், குர்ஆன் திலாவத்துகள் செய்து அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்த அல்லாஹ்விற்காக, அவனை புகழ்வதற்காக, அவனை புகழ்ந்து விட்டு நாம் அங்கே உட்கார்ந்துருக்கோம். ஒலித்துக்கபீருல்லாஹ அலா மாஹதாக்கும் ஒலித்துக்குமிலுல் இத்தத ஒலித்துக்கபீருல்லாஹ அலா மாஹதாக்கும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியத்தை, அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தால் நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அப்போ நாம் இந்த ஈதுடைய தினம் என்பது அல்லாஹ்விடத்தில் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றி அதற்குரிய நன்மைகளை பெறக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளில் நாம் அதற்குரிய கூலிகளை எதிர்பார்த்து நாம் இருக்கிறோம். அதில் நல்ல முறையான பாக்கியங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த தினத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும்? இந்த பெருநாளைக்கு ஒரு பேர் ஈதுல் ஃபித்ர். இதில் நாம் மட்டும் கொண்டாடுவதல்ல, இதை கொண்டாடுவதற்கு மகிழ்ச்சியாக இந்த தினத்தில் இருக்க முடியாதவர்களையும் நாம் மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்ற ஒரு கடமையும் இதில் அவசியமாக இருக்கு. அப்போ நமக்கு பக்கத்தில் உள்ள, அருகாமையில் உள்ள சொந்த பந்தங்கள் அனைவர்களையும் சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமை இந்த நாளில். அப்போ இந்த தினத்தை நாம் எப்படி கழிக்கிறோம், இந்த பெருநாளுங்கிற இந்த நாளை நாம் எப்படி கழித்து நாம் மகிழ்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், வருடம் பூராவும் ரமலானாக இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி நாங்கள் எதிர்பார்க்குறோம், அதை நினச்சி நாங்கள் ஆர்வப்படுறோம், அப்படி இருந்தால் தேவையில்லைன்னு சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் இந்த பெருநாளை எப்படி கொண்டாடி இருப்பார்கள் என்று நாம் பார்க்கணும். ரமலானை அடைந்தார்கள், ரமலானை அடைந்ததில் அவர்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் அந்த ரமலான் முடிந்து விட்டது அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கவலை இருந்திருக்கும். அந்த கவலை நமக்கு இருக்கான்னு நாம் அதை உதாரணத்துக்கு நம்ம அதை டச் பண்ணி பார்க்கணும். அப்போ அவர்களுக்கு பெருநாளாக இருந்தாலும் அந்த பெருநாளில் அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பாக்கியம் நிறைந்த நாளை நாம் இழந்துட்டோம் அப்படிங்கிற அந்த கவலை கலந்த கொண்டாட்டம் தான் இருந்துச்சு. அப்போ இந்த தினத்தில் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றி முழுமையாக்கிட்ட மக்களுக்கு அல்லாஹ் அவனாக ஒரு சந்தோஷத்தை நிர்பந்திச்சு கொடுக்குறான். இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமா இருங்க, கூலி, அதுதான் அன்னைக்கு கூலி வழங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறான். இந்த கடமை நிறைவேற்றினதற்கு நானே உங்களுக்கு கூலியாக இருக்கிறேன். எதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறான் அப்படின்னா, இந்த நாள் கடந்ததை நினைத்து கவலைப்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை. இப்போ இருந்தாலும் இப்படிப்பட்ட ரமலான் போயிருச்சே அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கும்போது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 நோன்பை சொல்லி கொடுத்தாங்க. இல்லை, நீங்கள் காலம்பூரா ரமலானாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, கவலைப்படுறீங்க, உங்களுடைய மனசை நீங்கள் தேத்திக்கிற முடியலை, அப்போ சொன்னாங்க, இதற்கு பின்னாடி நீங்கள் ஒரு 6 நோன்பு வைங்க, இந்த வருடம் பூராவும் நோன்பு வைத்த பாக்கியம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நாமெல்லாம் அந்த 6 நோன்பு வைக்கிறோமா அப்படின்னா அது ஒரு
கேள்விக்குறிதான். அப்போ அந்த நோன்பு கடந்து விட்டதே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையையும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் டச் பண்ணி இணைச்சி பார்க்கணும். அவர்கள் நோன்பு போயிருச்சேன்னு கவலைப்பட்டாங்க, அந்த பெருநாளை அப்படி தான் கொண்டாடினாங்க. ஆனால் நாம் எப்படி இந்த பெருநாளை கொண்டாடுறோம் அப்படின்னா, ஒரு மாத காலமாக ஒருத்தனை கட்டி போட்டு வச்சு அவுத்து விட்டா அவன் எப்படி நினச்சதையெல்லாம் செய்யணும்னு நினைப்பானோ. சுதந்திரம் கிடைச்சிருச்சுரா, இவ்வளோ காலமாக நம்மளை எதையும் நினச்ச மாதிரி செய்ய விடாமல் நம்மளை இறுக்கி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க, இன்னைக்கு நம்மளை திறந்து விட்டுட்டாங்க, என்ன வேண்டாலும் செய்யலான்னு எப்படி ஒருவனுடைய மனோநிலை இருக்குமோ அப்படி தான் நாம் கொண்டாடக்கூடிய பெருநாள் இருக்குது. இந்த பெருநாளை நாம் கொண்டாடுறதுக்கும் இந்த 30 நாள் நாம் செய்த அமலுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. எதையெல்லாம் நாம் செய்யாமல் இந்த ஒரு மாதத்தில் கட்டுப்பாடாக இருந்தோமோ அந்த பாவங்களை பூரா மொத்தமாக செய்யக்கூடிய நாளாக இந்த பெருநாளை நாம் ஆக்கி கொண்டாடுறோம். பெருமைமிக்கவர்களே, அந்த சஹாபாக்களை போன்ற கவலை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு மாத காலம் நமக்கு என்ன பாடத்தை கற்பித்து கொடுத்ததோ அதை நாம் அந்த வருடம் பூராவும் நாம் தொடருவோம். இதான் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது நம்ம இடத்திலிருந்து. அந்த ஒரு மாதம் நம்ம எப்படி இருந்தோமோ அது அப்படியே அந்த நடைமுறை நம்மளுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் தொடரணும். ஒவ்வொரு ரமலானையும் அடையக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு வருடமும் அது நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குன்னு நாம் நினைக்கிறோம். ஒரு தொழுகை நாம் தொழுகிறோம், அந்த தொழுகை எப்படி நாம் அல்லாவின் பக்கம் முகத்தை திருப்பி விட்டேன் என்று சொல்லி நியத்து செஞ்சு நம்ம தக்பீர் கட்டுறோமோ அடுத்த தொழுகை வரைக்கும் அதே மனோநிலை இருக்கணுங்கிறது தான் அந்த தொழுகையினுடைய நோக்கம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை அல்லாஹ்வை முன்னோக்கி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு நாளைக்கு 5 தடவை அல்லாஹ் நினைத்து பார்க்கக்கூடியதை கடமையாக்கியிருக்கான். அப்போ சுபு தொழுகிற அந்த நீயத்தினுடைய தாக்கம் லுஹர் வரைக்கும் இருக்கணும், லுஹரில் செய்கிற நீயத்தினுடைய தாக்கம் அசர் வரைக்கும் இருக்கணும். இப்படியே நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு இடையில் உள்ள காலங்களையும் நேரத்தையும் நாம் அதை பேணி நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முழு வாழ்க்கையும் பேணுதல் உள்ளதாக ஆயிரும். அப்போ நாம் இந்த பெருநாள் இந்த நோன்பு வச்சுட்டு இவ்வளோ காலமாக நாம் இருந்ததை எப்படி இந்த பெருநாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த தக்பீர் ஓதிட்டு தொழுதுட்டு இந்த பள்ளியை விட்டு வெளியாகிறதோட சரி, என்னென்னவெல்லாம் நாம் செய்ய ஆசைப்படுறோமோ எல்லாத்தையும் செய்யறோம். இன்னைக்கு தான் நினச்ச மாதிரி சாப்பிட்றது. நாம் ஏழைகளுக்கும் ஈதுல் ஃபித்ரு கொடுத்து கொண்டாட வச்சோமே, அவங்க அப்படி தான் கொண்டாடுறாங்களா? இல்லை அவங்க அப்படி கொண்டாடுற அளவுக்கு தான் நம்ம பொருளாதாரத்தை அவங்களுக்கு கொடுத்தோமா? அப்போ அதுலேயும் நம்ம வேறுபாடு காட்டுறோம். அன்னைக்கு தான் கூட்டமாக சேர்ந்து படம் பார்க்க போகிறது, அன்னைக்கு தான் மது பழக்கங்கள் உள்ளவர்கள் புதுசாக மது பாட்டிலை எடுக்கிறது, அன்னைக்கு தான் குடிச்சிட்டு ஆட்டம் போடுறது. அப்போ இந்த ஒரு மாத காலம் நாம் செய்த அமல் எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல வேளை ரமலான் முடிஞ்சிச்சுரா, இனிமே நாம் நினச்சது எல்லாம் செய்யலாம். அதாவது நோன்பு வைக்கிற மாதிரி நடித்தவர்கள் நோன்பு தொழுகையெல்லாம் தொழுவது போன்று பிறருக்கு நடித்தவர்களும் இந்த ஒரு மாத காலம் ஒளிஞ்சு செஞ்ச செயலை இனிமேல் நம்ம பப்ளிக்காக செய்யலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு நாம் வர்றோம். அப்போ இந்த ஒரு மாத காலம் நாம் பட்ட பக்குவத்திற்கு எதுவுமே இல்லைங்கிறத நம்ம அன்னைக்கே நிரூபிச்சோம். அந்த பெருநாள் தினத்தில் இருந்து நம்மளுடைய வாழ்க்கை வேறாக மாறுது பார்த்தீங்களா? அந்த மாற்றம், நான் இதை ஒரு கடமைக்காக தான் செய்தேன், இன்னையிலேருந்து நான் வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்னுடைய ரியலான வாழ்க்கை அப்படிங்கிற காட்டுறது தான் நம்ம செயல் எடுத்துக்காட்டு. பேர்மிக்கவர்களே, இந்த ரமலான்
பெருநாள் அன்னைக்கு அதிகப்படியான மக்கள் அதை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியாமல் சுற்றுலா தலங்களுக்கு போகிறது, படம் பார்க்க போகிறது, மற்ற பொழுதுபோக்கான காரியங்களை நிகழ்த்தக்கூடிய இடங்களுக்கு போய் தன்னுடைய பொழுதை கழிக்கிறது. இதெல்லாம் இவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு மாத காலம் ரொம்ப இதாக இருந்துட்டோம்ல உஸ்தாத், அதான் இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக. அப்போ அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் உங்களை நோவினைப்படுத்தி உங்களை என்ன சொல்லுவாங்க, தண்டித்ததாக, அவன் உங்களை வற்புறுத்தி உங்களை தண்டித்ததாக நீங்கள் நினைக்கிறீங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இவ்வளவு நாள் அல்லாஹ்வுடைய அவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் என்ன செஞ்சோம், பெரிய ஒரு அவஸ்தையை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தோம். அது முடிஞ்சில்ல, இன்றைக்கி நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், ஹாயாக இருக்கோம். பெருமைமிக்கவர்களே, இந்த பெருநாள் கொண்டாடும் முறையே நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மிக தவறான ஒரு வழியாக இருக்குது. அந்த பெருநாள் அன்று இந்த ஒரு மாதம் காலம் செய்த எதை பற்றியுமே நாம் நினைக்கிறதில்லை. அதை கொண்டு நாம் என்ன பக்குவம் அடைஞ்சோங்கிற அந்த செயல்பாடுகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணுங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கு. அப்போ அல்லாஹ் இந்த நோன்பை எதற்காக கடமையாக்கணும்? அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆகுவதற்காக தான் இந்த நோன்பை நாம் உங்களுக்கு கடமையாக்கணும்னு சொல்கிறான். ஆனால் அந்த பெருநாள் அன்னைக்கே நம்ம எப்படி நிரூபிச்சிடறோம் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு இல்லைங்கிறத நம்ம நிரூபிச்சிடறோம். அப்போ ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதை கொண்டு உருவாகக்கூடிய லாபம் என்ன? ஒரு வியாபாரம் செய்கிறோம்னா அதை கொண்டு என்ன லாபம் கிடைக்குதுங்கிறத வச்சு தான் அந்த வியாபாரத்தை நாம் மதிக்கிறோம். இல்லை அந்த வியாபாரத்தில் எந்த லாபமும் இல்லை அப்படின்னா அந்த வியாபாரத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம், ஊற்றி மூடிடுறோம். அதே மாதிரி இந்த நோன்பை கொண்டு நம் வாழ்க்கையில் கிடைத்த பக்குவம் என்ன, உள் அச்சம் என்ன, அல்லாஹ்விற்கு பயப்படக்கூடிய தன்மையை நாம் அடைந்திருக்கோமா? போன வருஷம் நோன்புக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த நோன்புக்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்குது, இப்படிங்கிறத நாம் நினச்சி பார்க்காத வாழ்க்கையாக இந்த நோன்பு பெருநாளிலிருந்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நோன்பு நமக்கு எந்த ஒரு படிப்பினையும் தரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நோன்பு வச்சதுக்கு அல்லாஹ் நன்மை தந்துடுவான். ஆனால் அதன் மூலமாக நாம் அடையக்கூடிய பக்குவம் இருக்க, அது நம்மள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் நானே உங்களுக்கு கூலியாக இருக்கிறேன்னு சொல்கிறானே, அந்த அல்லாஹ் நிரந்தரமாக நம்மளோட டச் ஆயிடுவான், நம்மளோட நெருக்கமாயிடுவான். அப்போ பெருமைமிக்கவர்களே, நோன்பு வைப்பதால் உங்களுக்கு கூலி என்ன அப்படின்னா, நானே உங்களுக்கு கூலியாகிறேன் அப்படின்னு சொல்கிற அல்லாவை பெருநாளோட கழட்டி விட்டுறோம். நீ முதல்ல மாதிரி தூரமாக இருந்துக்க, நான் என் வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு. அதனால் பெருமைமிக்கவர்களே, இந்த பெருநாளுங்கிறது ரொம்ப கவனமாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இந்த பெருநாளில் இருந்து நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதற்காக தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதே தவிர, அந்த நோன்பு மாதத்தில் நோன்பு வச்சோம், சொன்னதை செஞ்சோம், உனக்கு எனக்கு உள்ள உறவு நிபந்தனை எக்ரிமெண்ட் முடிஞ்சு அப்படின்னு போகிறது எந்த விதமான யூஸும் இல்லை அப்படிங்கிறத நாம் இந்த பெருநாள் தினத்தில் விளங்கி இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை முழுதும் நோன்பாக, நோன்பு காலத்தில் எப்படி வாழ்ந்தோமோ அப்படியாக, நோன்பு காலத்தில் எப்படி தொழுதோமோ அப்படியாக, நோன்பு காலத்தில் எப்படி குர்ஆன் திலாவத்துகள் செய்தோமோ அது போன்று மற்ற ஏனைய காலங்களிலும் வாழக்கூடிய தன்மையை நாம் உருவாக்கிக்கிறதுக்குள்ள என்ன சொல்லுவாங்க, பாடம் படிக்கிற காலம்தான் இந்த ரமலான். எனவே இந்த ரமலானில் நாம் எப்படி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடி நாம் வாழ்ந்தோமோ நடந்தோமோ அதே போன்று நம்மளுடைய மௌத்து வரைக்கும் மற்ற ஏனைய காலங்களிலும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.